மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அம்மை ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கிறதா ஜோசியக்காரர் சொல்லிருக்காரு. அதனால தான் பார்க்க வேண்டாம்னு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ என்கிட்ட கோமதி வள்ளிமே சின்னம்மா தான அவளை விவரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போக விடு. அவங்க ஒண்ணு சின்னம்மா இல்ல. ஏய் நான் சொல்றேன் அவங்க சின்னம்மா தான். இனிமேல அவங்கள அப்படி தான் கூப்பிடணும். புரியுதா? நீங்க போங்க சின்னம்மா. விடு வாங்க. ஏய் வள்ளி வெச்ச அடி விட்டுப்ப. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீங்க போங்க சின்னம்மா. உட்காருங்க. பேசாம உட்காரு. அறுக்க யாராலும் ஆகாதையா புது பெண்ணின் மனதை தொட்டு ஆச்சி வரே. இப்ப இந்த பாட்டு ரொம்ப அவசியமா உனக்கு? போ நீயே போய் கோலம் போடு போ. இந்த பெண்ணின் மனதை தொட்டு போனவரே உங்க எண்ணத்தை சொல்லி. அண்ணாமலை ஏன் இப்படி ஆயிட்டம்மா? ஆச்சி போனதுதான் உனக்கு வருத்தம்னா அழுதுரு, மனசு விட்டு அழுதுரு. வீணா மனசுல வச்சு புழுங்காத தாய். நான் உன் அம்மாடா. இந்த அம்மா கிட்ட தைரியமா சொல்லு, நான் செய்கிறேன். இப்படி முரட்டுத்தனமா இருக்காத தாய். அழுதுரு தாய், அழுதுரு. அண்ணாமலை,
என்னடா என்ன எதுக்கு செஞ்சலப்படுற? அண்ணன் இருக்க, உன் அண்ணன் இருக்கண்டா. உன் விருப்பம் எதுவா இருந்தாலும் இந்த அண்ணன் நிறைவேற்றி வைப்பேன். மாப்பிள்ளை ஜோக்கரே வரல நினைச்சா கரெக்டா வந்துட்டேன். நான் சீட்டுல ஜோக்கரு, நம்பர்ல சைப்பரு. நான் இல்லாம ஆடிப்பாரு தெரியும். அண்ணே நீங்க இல்லாம ஆட்டம் ஜோரே இல்லைண்ணே. சேர கொண்டாடா டேய். வாங்கண்ணே ஒரு ஆட்டம் போடலாம். அண்ணே ஆட்டம் சூடா போயிட்டு இருக்க, துட்டெல்லாம் கொண்டு வந்தீங்களா? அடேங்கப்பா. டேய் சில்லறீங்களா? இல்ல வெளிய போ 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 போ. அண்ணே ரம்மி வந்துருச்சுண்ணே. டேய் வெச்சு ஆடுறது 10 பைசா, இதுல ரம்மி வேறயா? போடா எழுந்துச்சு போங்கடா. மாப்பிள்ளை கையில காசு இருந்தா செழிப்பா இருப்ப, இன்னைக்கு மூஞ்சில ஒன்றும் தெரியலையா? அப்படி என்ன? இல்ல முருகா, நான் போட்ட கணக்குல ஒரு சின்ன குழப்பம். போடுறது பொய் கணக்கு, அதுல என்ன அப்படி குழப்பம் இருக்கு மாப்பிள்ள. எங்க வீட்டுல இருக்காளே பார்கவி, அவன் நடத்த கொஞ்சம் கூட சரியே இல்லை. எங்க அத்தைய ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கா. வள்ளியம்மா பார்க்க போனாலும் பார்க்க விட மாட்டேங்கிறா, சோறு கொண்டு போனாலும் விட மாட்டேங்கிறா. நான் பார்க்க போனா கதவுலயே வழிமறிச்சு என்ன பேச விடாம பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறா. எங்க அத்தை நியாயமா பணம் காட்டாலே கொடுக்காது. இந்த பார்கவி கேட்காமலே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான்னா இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க வீடே ஒரு மர்ம மாளிகையா? அங்க என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியாது. உங்க மச்சான் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தா, நீங்க அவன் மவுத்தா இருக்கணும் ஊதிட்டு ஏரி கரையை சுத்திட்டு இருக்கான். அண்ணே இந்த மூடு பனி படத்துல பிரதாப் போத்தனோட அம்மா செத்து போயிருப்பாங்க. இந்த ஆள் அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரியே வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பாவலா பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி ஒருவேளை காந்திமதி அம்மாவை கொலை பண்ணிட்டு இந்த பொம்பளை பாவலா பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னவோ தெரியலையே. சேச்சா அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுடா. நான் ராத்திரியில ரகசியமா யாருக்கும் தெரியாம போனேனே, அங்க கதவுல காது வச்சு கேட்டா உள்ள யாரோ குசு குசுன்னு பேசுற மாதிரி சத்தம் கேக்குதுடா. அண்ணே அந்த படத்துல அப்படித்தானே, அந்த ஆளு 2 குரலையும் பேசிக்கிட்டு இருப்பானே. அதே மாதிரி இந்த பொம்பளை காந்திமதி அம்மா குரல்ல பேசிக்கிட்டு ஏதாவது இம்சம் பந்தேனோ தெரியலையானே. மறுப்பு ஏண்டா பார்கவின சிவங்க சேதுராமனா? டேய் முருகா, நான் இவ்வளவு விவகாரமா பேசிக்கிட்டு இருக்க, நீ தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? இந்த பார்கவி நடவடிக்கை தான் எனக்கு புரியலடா. ஏமாப்ல இப்படி இருக்குமா? எப்படி? காந்திமதி அம்மா சங்கு திருவிழான்னு நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க பையன் வந்ததுலேருந்து சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கான். நீயும் இவ்வளோ நாள் இருந்தா ஒன்றும் சாதிச்ச மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த கிழவியும் பார்கவியும் தனியாக திட்டம் போட்டு ஏதாவது செய்கிறாங்களா? எதையாவது பண்ணி தொலைட்டுடா. என்னோட கவலை எல்லாம் அந்த பார்கவி ஏதாவது மந்திரம் பண்ணி எங்க அத்தையை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிடக்கூடாது. அதான். அப்படி ஏதாவது சந்தேகமா சொல்லு. உங்க வீட்டுல எது நடந்தாலும் வெளியே தெரியாது. அந்த குண்டமாவை கழுத்து வீட்டுக்குள்ளே போச்சிருவான். யாராவது கேட்டா கேரளா போயிட்டான்னு சொல்லிடுவான். முருகா, ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி வையி. நான் சொல்லும் போது அவளை போட்டு தள்ளிடு. இதெல்லாம் தள்ளி போடக்கூடாதுப்பா. அப்பப்போ முடிச்சுனா தான் என் பிராயம், அப்புறம் இஷ்டம். மாப்பிள்ள, இப்பதான் அந்த பார்கவி எனக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். கறக்கிறவர்களும் கறந்துட்டு அப்புறமா போட்டு தள்ளு. சரியா? ஐயா, ஐயா என்னையா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? சுபையா, எனக்குன்னு யார் இருக்கா?
இப்போ தானே அண்ணாமலையும் சின்னம்மாவும் ஜவுளி கடைக்கு போனாங்க, அதுக்குள்ளே என்னாச்சு? அது இல்லையா, எனக்கு ஒன்றுன்னா 4 வாரத்தை ஆறுதலை சொல்கிறதுக்கு எங்கள் அக்கா இருந்துச்சு. எனக்காகவே எங்கள் அக்கா உயிரையும் விட்டுடுச்சு. இப்போ யார் இருக்கா? இருக்காங்கய்யா, இருக்காங்க. உங்களுக்காக உங்கள் நினைப்போடு ஒரு சிவன் காத்துக்கிட்டு இருக்கு. யார் சொல்கிற? தங்கத்தையா? ஆமாங்க, தங்கமான குணம். அவளை நீ பார்த்தியா? இல்லையா, மதுரைக்கு உங்கள் கூட வரும்போது எத்தனை தடவை அந்த கையால் நான் சாப்பிட்ருக்கேன்யா. ரொம்ப நல்லவங்க. நீங்கள் தான் உங்களை சந்தேகப்பட்டு ஒதுக்கி வச்சு விட்டீங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணலைங்கய்யா. அப்போ நான் தப்பு பண்ணுங்கிறியா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேயா. உங்கள் பார்வையில் ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டுருச்சு. இப்போ எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு இங்கே கொண்டாந்துறேன். ஐயா, உங்களுக்கு அந்த நிலைமை வராது, வரவும் கூடாது. இப்போ இருக்கிற வீடு வாசல் சொத்து சொபை எல்லாம் போய் தெருக்கோடியில் குப்பை தொட்டியில் கிடந்தா கூட உங்களை ஏற்றுக்க அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஐயா, தயவு செஞ்சு அவங்கள இந்த வீட்டுக்கு அடைச்சிட்டு வாங்க. இப்போ இருக்கிற குழப்பமான சூழ்நிலையில் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவாங்க. நீங்கள் செஞ்ச பாவத்துக்கும் பிராயச்சித்தம் செஞ்ச மாதிரி இருக்குங்க. இருக்கிற குழப்பம் போதாதுன்னு புதுசா தவசி வரான். ஏதாவது கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடு. கணக்கு, 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அப்பா பேசிகிட்டு இருந்தாரு, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சிறு வயசில் மதுரையில் அப்பாவுக்கு ஒரு தொடுப்பு இருந்துச்சான். பட்டுநூல்காரியா, ரொம்ப அழகாக இருப்பாங்களாம், நல்லா பாடுவாங்களாமே. யார் சொன்னா? அதெல்லாம் கிடையாதுங்களா? அதெல்லாம் கிடையாது. நீர் கூட அரிசி பருப்பெல்லாம் கொண்டு போய் கொடுப்பீங்களாமே. நானா? ஐயோ, நான் யாருக்கும் அரிசி பருப்பு கொடுக்கலங்க. ஐயாவுக்கு அந்த மாதிரி தொடுப்பும் கிடையாது. ஐயா தங்கம். அவங்க பேர் தங்கம்மா? யார் பேர் தங்கமா? பத்தியால எனக்கு என்ன தெரியும்? ஐயா குணம் தங்கம்னு சொன்னேன். பொய் சொன்னீரு. இப்போ சாப்பிடுறது அந்த சோல் கூட கிடைக்காம பண்ண வாண்டவன். அதை கொடுங்க. அதை எடுங்க. வேஷ்டி. உட்காரு. எங்க இங்க உட்காருங்கம்மா, ஆள் வருவாங்க. 8 முழம் வேஷ்டி கட்டு. எப்படி இருக்க? என்ன திடீர்னு துணி கடைக்கெல்லாம் வந்திருக்க? ஆச்சியோட 16வது நாள் வருது இல்லையா, அப்போ ஏழைங்களுக்கெல்லாம் நூல் புடவை எடுத்து கொடுக்கணும்னு அண்ணன் சொன்னாரு. எங்க தறியில நூல் புடவை ஓடல, அதான் இந்த கடையில் வந்து எடுக்கலான்னு. இந்த வேஷ்டி பாருங்க. அந்த வேஷ்டி காட்டுங்க.
அண்ணாமலை நீ என்னை மறந்துடுவியா? உங்களால முடியுமா? இல்ல, நம்ம காதல சேர்த்து வைக்க ஆட்சி தான் இப்போ இல்லையே, அதான் கேட்டேன். ஆட்சியை நம்பி நான் உங்களை விரும்பல. நீங்களே மாறினாலும் நான் விட மாட்டேன். இந்த 2 வேட்டிக்கு பில் போட்டுட்டுங்களா? அந்த சாரியை கொஞ்சம் காட்டுங்க. பேசி முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் வேஷ்டியை பார்க்கலாம். அப்படி ஒரு நிலைமை வராது அண்ணாமலை. இதெல்லாம் எடுத்து வைங்க. சரிங்க. இதை வைங்க, வரேன். நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரிவு ஏற்படுற மாதிரி என் மனசுல இப்பெல்லாம் அடிக்கடி தோணுது. அண்ணாமலை, என்ன பண்ணிட்டு இருக்க? நானே வந்து துண்டெடுக்கலான்னு வந்தேன். இந்த வயசுல நீ எது எடுத்தாலும் சரியா இருக்காது. வா. போ. அந்த பெரிய கரை வேஸ்ட் எடுங்க. இதுங்களா? ஆ, 150 ரூபா ஆகுங்க. அது வேண்டாம். சில்கா? இது சுத்தமான காட்டனுங்க. காட்டன். நல்ல கரை. என்ன புடவை கடைக்கு வந்திருக்கீங்க? யாருக்கு புடவை வாங்க வந்திருக்கீங்க? எனக்கு வேஷ்டி வாங்க வந்திருக்கேன். வேஷ்டியா? அது உங்களுக்கு நல்லாவே இருக்காது. ஆமா, அன்னைக்கு நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தேன், என்னமோ ஓடி போயிட்டீங்க. இல்லை, அது இன்னைக்கு இதே இடத்துல நான் சொல்லித்தான் ஆகணும். அன்னைக்கு நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, இன்னைக்கு எப்படி ஏமாத்துவீங்கன்னு பாக்குறேன். நான் சொல்றத இன்னைக்கு நீங்க கேட்டுதான் ஆகணும். புரியுதா? இல்லை, நான் வேஷ்டி வாங்கி தான் ஆகணும். வேஷ்டியெல்லாம் நான் வாங்கி தரேன். நான் இப்பவே இங்கே சொல்லணும். ஐயோ, வேண்டாம். அப்ப வெளியில வாங்க. நீ போ, நான் வரேன். நான் நம்ப மாட்டேன். என்னை ஏமாத்துருவீங்க. இப்பவே என் கூட நீங்க வரீங்க. இதோ இதோ ஒண்ணே ஒண்ணு செலக்ட் பண்ண. உடனே வாங்க. இதெல்லாம் புடவையா? வேஷ்டி? மாப்பிள இங்கதான் இருக்கீங்களா? சரி, கலர் கலரா சட்டு போட்டு எடுத்துறீமே, கொஞ்சம் கௌரவமா சட்டை எடுக்கலாமேன்னு வந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாப்பிள? வேஷ்டி எடுக்க வந்தீங்களா? சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம பெருமாள் கிட்ட சொல்லி கடைவே கொண்டு வர சொல்லிவிட்டேன் மாப்பிள. மாப்பிள, இப்போ பக்கத்துல ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தது, அது யாரு மாப்பிள? நம்ம ஊருக்கார் பொண்ணா? பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. என்னுடைய பேஷண்டோடைய டாக்டர் சும்மா பேசிட்டு போறாங்க. டாக்டர்? மாப்பிள, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை இல்ல? பாண்டிச்சேரியில உங்க அத்தை மகள் மீனாட்சி காத்துக்கிட்டு இருக்கா.
சும்மா ஞாபகப்படுத்தினேன். அத்தையும் அவளை தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்துல அந்த குந்தாணி தான் உங்களுக்கு மனைவி. ஞாபகம் வச்சுக்குங்க. நீங்க சின்ன புள்ள விவரம் இல்லாம பச்சையா பழகுவீங்க. பெருமாள் அண்ணனுக்கு நல்ல பட்டுக்கிற விஷயம் ஒண்ணு எடுத்து போடு. சரிங்க ஐயா. இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? இந்த வீட்டுல நான் சொல்லி நீங்க எதையாவது கேட்டிருக்கீங்களா? மதுரையில இருந்து இங்க வராதீங்க. என்ன என் பையனை பார்க்கணும்னு இந்த ஊருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டீங்க. அவகிட்ட எதுக்கு வேலைக்கு போறேன்னு கேட்டா நான் சொந்தமா சம்பாதிக்க போறேன், என் சுயமா என் காலியா நிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பட்டாளத்தை வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு போய் நின்னு கேட்டா அவனை பழி வாங்க போறேன்னு புதுக்கதையை அளக்குறான். இன்னைக்கு அந்த உலகநாதனை காதலிச்சுட்டு வந்து நிக்கிறான். கோமதி, அபாண்டமா அவளை பத்தி பேசாத. அவளுக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஆமாமா, ஆம்பளைகளை பிடிக்காதனாலதான் ஜவுளி கடையில முதுகு உரசிக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். நான் என்ன காதுல பூச்சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா? கருப்பு கண்ணாடி போட்டிருந்தா நான் என்ன குருடன் நினைப்பா? இவ்வளவு கத்துறனே, ஏதாவது பேசுறாளான்னு பாருங்க. என்ன பேசணும்னு சொல்லு, பேசுறேன். பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான்னு பாருங்க. இத பாரு, திமிருக்கு சொல்லு. அப்புறம் எனக்கும் கோவம் வராமா. மாசம் சம்பளம் வாங்கினேன், அம்மாக்கு ஒரு புடவை வாங்கலாமேன்னு ஜவுளி கடைக்கு போனேன். அங்க யதார்த்தமா அந்த உலகநாதனை பார்த்தேன், அவ்வளவுதான். யதார்த்தமா பார்த்தா முகத்தை பார்த்து பேசிட்டு இருக்கணுமா? முதுகு காட்டி பேசிட்டு இருக்க கூடாது, அது திருட்டுத்தனம். சரி பேசினியல்ல, ஏன் என்ன பார்த்தோன்னு எழுந்துச்சு ஓடணும்? ஒரு ஆளு நடைய வச்ச அவங்க என்ன நினைப்புல இருக்காங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். இந்த பாரு கோமதி, இவளே அந்த பையனை விரும்பி இருந்தா கூட அந்த தம்பி எந்த தப்பு தண்டாக்கும் போகாது. எனக்கு அந்த பையனை பத்தி நல்லா தெரியும். ஆமாமா, நீங்க ஒரு ஆளை பார்த்தா நல்ல இடம் போட்டுருவீங்க. கட்டுன புருஷனையே இடம் போட முடியாம தானே மதுரை வீதியில 2 புள்ளைகளை வச்சுக்கிட்டு பிச்சைக்காரி மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு 4 முறை வந்துட்டு போனவன அவன் நல்லவன் இடம் போட்டீங்க. சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லா ஆம்பளையும் தப்பு செய்தாமா செய்வாங்க. உங்க நிலைமை தங்கச்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கேன். என்ன போட்டு ஏன்டா அப்படி வதைக்கிற? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. போங்க, மதுரைக்கு புறப்பட்டு போங்கங்கற. நான் மதுரைக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன் இங்க இருந்து உலகநாதனோட கொஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, கொஞ்சணும். அந்த உலகநாதனை காதலிக்கிறேன். அந்த உலகநாதனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். போதுமா? பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசிட்டு போறேன்னு பாத்தீங்களா? அதான் சொல்றேன், கிளம்புங்க. இன்னும் ஒரே வாரம் பெட்டி பிடிக்கலாம் கட்டி கிளம்புங்கம்மா. அன்னைக்கு நீங்க ஏமாத்திட்டீங்கல்ல, இன்னைக்கு எப்படி ஏமாத்துவீங்கன்னு பாக்குறேன். ஏன் இங்க தனியா நின்னுட்டு இருக்க? ஏன் நிக்க கூடாதா? ஒரு வயசு பொண்ணு தனியா நின்னா அதுக்கு பல அர்த்தம் இருக்குமா? பயப்படாத. நீ துணி கடையில உலகநாதனை பார்த்தத நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். ஆனா அது தப்புமா. பேச மாட்டியா? ஏன்டி இப்படி பேசாம கழுத்த இருக்கிற? நீ பேசலன்னா நீ பண்றதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? இந்த வீட்டு ஆம்பளைங்களோட மானம் நாம பொம்பளைங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. ஆமா, இந்த ஆம்பளைங்க மட்டும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுவாங்க. ஆம்பளைங்க மானத்தை நாம காப்பாத்தணும். திருட்டு பசங்க. ஏய், யார நீ திருட்டு பசங்கன்னு சொல்ற? நீங்க யார நினைச்சு இந்த பேச்ச ஆரம்பிச்சீங்களோ அவனை நினைச்சுதான். பட்டாளத்தார கொஞ்சம் வெளில வாங்க. ஏய் எடுப்பு, எங்க வந்த? பெருசா கூப்பிடுறா. வேலைக்காரன் ஆயிட்டுலாம் பேசுறேன். நான் பேசுவேன். எங்க ஐயாவை வேணும். இரு, எங்க அண்ணனை கூப்பிட்டு வரேன். பட்டாளத்தார கொஞ்சம் வெளில வரோம். ஐயா, கொஞ்சம் சத்தம் இல்லாம கூப்பிடுங்க ஐயா.
ஏற்கனவே இந்த வீட்டு ஐயா தான் வந்து எங்களை உடனே குடிசையை காலி பண்ணுன்னு சொன்னாங்க. நீங்க வேற கத்தி கூப்பிடுறத பார்த்து கோவப்பட போறாங்க. நீ எதுக்குமா கவலைப்படுற? அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். ஆமா இல்லைங்க ஐயா, அரண்மனை மாதிரி வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கு, ஆளுங்களை பார்த்தா பயமா இருக்காதுங்க ஐயா. யோ வீடு தான் ஏன் பெருசு, ஆளுங்களா சின்ன பசங்க தான். யோ யோ பட்டாள தர வெளில வாருங்க. டேய் நீ என்ன பண்றீங்க? அண்ணா நான் சும்மா கடைக்கு போயிட்டு இருந்தேன். பந்தா முருகன் தான் கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்தாரு. எனக்கு இங்க வரும்னு தெரியாதுண்ணே. என்ன உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா கடன் கேட்க வந்திருக்காங்க, நியாயம் கேட்டு வந்திருக்காங்க. ஏய் வாய மூடு. உங்களை ஊரை விட்டு போக சொன்னேன்ல, இன்னும் என்ன பண்றீங்க இங்க? ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, வயத்தை பொழப்புங்க ஐயா, கருணை காட்டுங்க ஐயா. உங்களுக்கு 2 நாள் அவகாசம் கொடுத்துருந்தேன். எப்போ இந்த ஆளோட வந்தீங்களோ இன்னும் 1 நிமிஷம் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. போங்க. நினைச்சுவான் என்ன பேசுற? யார் அப்பா விட்டு சொத்தியா? நீ என்ன அனுமதி தரது? உங்க பாட்டு விட்டு சொத்தா? எங்க முப்பாடு சம்பாரிச்ச சொத்தியா? அப்படிதான் வருவாங்க. நீ என்ன சொல்றது? கூப்பிடுங்க அப்பன. ஏய் வெத்து வெட்டு வாய மூடுறா. நீ கூப்பிட்டு அவர் வரணுமா? அவர் வர முடியாது. இங்க நான் சொல்றதா. போ போங்க. ஐயா ஐயா கொஞ்சம் அவகாசம் தாங்கயா, பெரிய மனசு பண்ணுங்க. நான் சொன்னதுதான். போங்க. ஐயா 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 அப்படிலாம் சொல்லாதீங்க, பெரிய மனசு பண்ணுங்க. போங்கனா போங்க. ஐயா ஐயா ஓரமா இருந்து போங்க. அண்ணே ஏரிக்கரை ஓரத்துல குடிசை போட்ட வாத்து கூட்டம். ஓ இவங்க தானே அது? ஏன்பா நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு குடிசை போட்டுக்குவீங்க, தங்கிக்குவீங்க, தட்டு கேட்க ஊருக்குள்ளே ஆளே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? அப்படிலாம் இல்லைங்க சாமி, சாமி கிட்ட சொல்லணும் தான் சாமி. டீ கடை சாமி தான் சொன்னார், சாமி கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு. தம்பி வந்து சொன்னப்போ தொலைஞ்ச போது தங்கிட்டு போங்கன்னு சொல்லலான்னு நினச்சேன். எப்போ இவங்க கூட வந்தீங்களோ உடனே காலி பண்ணுங்க. போங்கய்யா, உடனே காலி பண்ணுங்க. போங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. பஞ்சம் முழுக்க வந்தவங்க ஐயா. நாங்க இந்த ஊர்ல நிரந்தரமா தங்கிட மாட்டோம் ஐயா. எங்கேயாவது திருவிழா நடந்ததுன்னா அங்க போயிட்டு பழப்பம் நடத்திப்போம். எங்களுக்குன்னு சொந்த ஊரு கிடையாது, இடமும் கிடையாது. ஐயா தான் பெரிய மனசு பண்ணணும். சொல்லுக்கா. பெரிய மனுஷங்க நீங்க, நீங்களே மனசு வைக்கலன்னா நாங்க எங்கேயா போவோம்? ஆமாங்க. வேண்டாம், இவங்க இங்க இருக்க வேண்டாம். டேய் திருவிழா நடத்துறது ஏழை பாழைங்க பிழைக்கணுங்கிறதுக்காகத்தான். பொழைச்சி போட்டோம். இந்த பாரு ஏற்கனவே ஊருக்குள்ள எக்கச்சக்கமாக பிரச்சனை இருக்குது. உங்களாலே பிரச்சனை வந்துடக்கூடாது. கண்டவங்களோட சாவான் வச்சுக்காதீங்க, தெரியுதா? புறப்படுங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சரி சரி கும்பிட்டுக்க. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. சரி சரி போங்க. அப்போ தவசியோட பலவீனத்தை புரிஞ்சிட்டல, பொழைச்சிக்கோ போ. போடாடே உள்ள போடா, வெயில் கருத்து போயிடாத. அம்மா அம்மா நான் வள்ளியம்மா வந்திருக்கேன், வெளியில வாமா. அம்மா இனா அம்மா இரு. அம்மா பாக்கு. என்ன எந்த வேணும்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நானும் அம்மாவும் மலை கோயிலுக்கு போனோம். அம்மாவை கூப்பிடு. வள்ளியம்மே, நேத்து ராத்திரியே ஞானும் அக்காவும் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நீ போய்க்கோ. அம்மா என் கூட தான் கோயிலுக்கு வருவாங்க, உன் கூட எல்லாம் வர மாட்டாங்க. நீ கூப்பிடு, நான் அம்மா கூட கோயிலுக்கு போகணும். நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், நீ போய்க்கோன்னு சொல்றேன்ல. நீ அம்மாவை கூப்பிடு, நான் கோயிலுக்கு போகணும். அம்மாவை கூப்பிட்டு பாருங்க. இத பாரு வள்ளியம்மே, ஏன் வரதை கேட்க போறியா இல்லையா? நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, போய்க்கோ. அம்மா ஏய் வரதை கேட்க மாட்டேன், போடி.
வள்ளி என்னம்மா யாரோட பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு? எதுக்கு அழற? அது ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. ஏன் அழறன்னு கேக்குறேன்ல, சொல்லிட்டு அழு. சரி சரி சரி, ஓகே ஓகே. என்ன ஆச்சு? யார் என்ன சொன்னாங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, நான் அம்மா கூட்டிட்டு கோயிலுக்கு போவேன். அம்மா கூப்பிடலான்னு போனா அந்த குண்டு பார்க்கவே என்ன பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. எங்க போற? அவ யார் உன்னை தள்ளுறதுக்கு? நீ ஒண்ணு அங்க போய் இப்ப சண்டை போட வேணாம். அப்புறம் அம்மா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு தரத்திடுவாங்க. எனக்கு நீ யாரும் இருக்க மாட்டாங்க. இத பார், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அம்மா வெளியில வந்து நம்மளோட பேசினாங்கன்னா சரி. அப்படி இல்லைன்னா நீயும் நானும் இந்த ஊரை விட்டே போறோம். புரிஞ்சுதா? என்ன தம்பி, சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன மரபு? அம்மாவையும் தங்கச்சியும் கோயிலுக்கு கூட்டு போலான்னு வந்தேன். அம்மா ரெடி ஆயிட்டேம்மா, கோயிலுக்கு போலாமாம்மா? வேணாம், அம்மா வர மாட்டாங்க. ஏம்மா என்னம்மா சொல்ற நீ? நேத்து ராத்திரியே அம்மா வந்து பார்க்கவி கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துருச்சு. எனக்கு பார்க்கவி கூட்டு போனாங்களா? ஐயோ, அந்த பொம்பளை ஒரு மந்திரக்காரிமா. அந்த பொம்பளை கூட்டு போனா? ஐயோ மா, அந்த பொம்பளை கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்து கீழே தள்ளிடுவாமா. அப்புறம் இந்த தலைக்காணிக்கு அம்மா பொடிய சுத்தி அம்மான்னு சொல்லி ஏமாத்துவாமாவா. உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, நான் ஒரு படம் பார்த்தேன்னா அந்த படத்துல அவங்க அம்மாவை சாகடிச்சிட்டு உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு 2 குரல்ல பேசி நடிச்சுக்கிட்டு இருப்பாமா. அப்ப அம்மா செத்து போயிருப்பாங்களா? ஐயோ என்னம்மா நீ வேற என்ன என் பொழுதுல மண்ணு போடுறமா நீ. ஏமா அழாதம்மா அழாதம்மா, நான் சொல்றதை கேளுமா, அழாதடா. இதுவரமா எனக்கு ஒரு மந்திரவாதி தெரியுமா. அந்த மந்திரவாதி கிட்ட நம்ம போனோம்னா எந்த பொருள் காண போனாலும் உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாருமா. எப்படி? அதாவது ஒரு வெத்தில மைய போடுவோமா, மைய போட்டு காணா போன பொருள் சொன்ன உடனே டக்குன்னு அதுல அந்த பொருள் தெரிஞ்சிடுமா. இப்ப நம்ம அம்மா காணலையா, இப்ப நம்ம போய் அந்த வெத்தில மை போட சொன்னோம்னா அம்மா செத்துட்டாங்களா இல்ல உயிரோடு இருக்கிறாங்களான்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவோமா. இந்த நேரம் பார்த்து என்கிட்ட கூட காசு இல்லாம போச்சே. என்கிட்ட காசு இருக்கு, நான் தரேன். நீ அம்மாவை வெத்தலையில கண்டுபிடிச்சு தரியா? இந்த வெத்தலை இன்னும் காசு இருக்கு. எந்தா அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. பாத்துட்டே போய்க்கோ. மலையாளத்தம்மா, நீங்க சௌக்கியமா இருக்கீங்களாம்மா? நான் சௌக்கியமா தான் இருக்கேன். மறுபடியும் இவட வந்துடாத. இவட வந்த காணாம போயிடுவேன். அம்மாவை ஒரே ஒரு முறை பார்த்துட்டு போயிடுறேம்மா. அவங்கள யாரும் காண முடியாது. போய்க்கோ. வள்ளி உள்ள வா. அடிச்சிருவேன். வா உள்ள. அட்ரஸ் உட்கார். பரவாயில்லண்ணே. என்னண்ணே புது பழக்கமா பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் வேலைக்கு எடுத்துருக்கீங்க? பொம்பளைகிட்டலாம் வேலை வாங்குறது எனக்கு பிடிக்காத விஷயம்தான். இருந்தாலும் தவசி இந்த பொண்ணு மேலே பரிதாபப்பட்டு வேலையை கொடுத்துட்டான். தவசி வார்த்தை என்னால் மீற முடியல. சரி இருந்துட்டு போகட்டுமேன்னு விட்டுட்டேன். பேர் என்னம்மா? சாந்தி. எந்த ஊர்? தென்காசி. அண்ணே, இந்த புள்ளைய பார்த்தா நம்ம அண்ணாமலை ஜாடாவே இருக்குல்லண்ணே. படத்தை நம்ம பேசாதீங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கண்ணை உஞ்சு போச்சா? கண்டதுங்களோட போய் அண்ணாமலை ராசாத்தியா மலைக்கு மடுவுக்கு போய் முடிச்சு போடுற கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம. யோ, என் அண்ணாமலை காலையில பூஜை ரூம்ல உட்கார்ந்து தேவாரம் திருவாசகம் படிக்கும்போது அந்த இடமே தெய்வீகம் ஆயிடுயா. அப்படிப்பட்ட பிள்ளையோட ஏதோ ஒப்பிட்டு பேசுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கே, அறிவு கட்டத்தனமா. இல்லண்ணே, அண்ணாமலை ஜாடையாவே மூடு வாய. இப்ப நீ என்கிட்ட பேசுன மாதிரி நல்ல சுயத்துட்டு பேசுனேன் ஓங்கி அரைஞ்சு போடுவான். அப்புறம் உன்னை வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டா, தெரிஞ்சுக்க. இதெல்லாம் சொல்லுவீங்கண்ணா. அண்ணாமலைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் பாதியில நிறுத்திட்டீங்க. இப்ப எந்த நிலைமையில இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க. ஒண்ணு கிடப்புல போட்டுல அண்ணாமலைக்கு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்குங்கிற முயற்சியெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என் அண்ணாமலை ராசாத்தியா, அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ராசகுமார் அமையணும் இல்ல, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவன் புண்ணியத்துல கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா அமைஞ்சுன்னு நினைக்கிறேன். யோ, எனக்கு ஒரே புண்ணிய அண்ணாமலை, அவளுடைய கல்யாணத்தை இந்த ஊரே மூக்கு மேல விரல வச்சு பாக்குற மாதிரி ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டுறேன் பாரு. என்னன்னே நம்ம என்னதான் சிறு சனத்தையும் பண்ணாலும்
அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு தானே? என் அண்ணாமலை அடுத்த வீட்டுக்கு போக மாட்டா. என் அண்ணாமலை என் கூடவே தான் இருக்கணும், இருப்பா. அதுக்காகத்தான் வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்துக்கிட்டு இருக்கேன், புரியுதா? என்ன நீ என்ன வாயை பொழுது நிக்கிற? ஏதோ செக்கில் கையெழுத்து போடணும்னு சொன்னில்ல, கொண்டா போட்டுட்டு போறேன். இரு, அப்படி தள்ளி இருந்து கொடு. வச்சுட்டு போ போ போன்னு சொல்றேன்ல. உன்னைய எனக்கு என்னவோ எங்கேயோ பார்த்த சாடையாவே இருக்குமா. உங்க அப்பா பேர் என்ன? எனக்கு அப்பா இல்ல. அப்பா இல்ல, சரி. அப்பாவுக்கு பேர் இருக்குல்ல? அப்பா பேர் சொல்றதுக்கு அவமானமா இருக்கு. எனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னொரு தடவை எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. ஏன் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஏதோ பணம் கட்டு இல்ல? ஆமாண்ணே. வா வந்து வாங்கிட்டு போ. லைட் எரியுது, ஃபேன் சுத்துது, யாரும் ஆஃப் பண்ண மாட்டாங்க. கரண்ட் பில் எல்லாம் யார் கட்டுறது? ஏண்டி வரும்போதே கத்திட்டு வர? இவ்வளோ நேரம் கரண்ட் எல்லாம் இப்பதான் வந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டா போகுது. புதுசா வேலைக்கு போனோன்னே என் பொண்ணுக்கு பொறுப்பு பாரு. சாந்தி, இந்த போட்டோ எல்லாம் பாரு. என்னது? உங்க அண்ணன் மாப்பிள்ளை போட்டோ எல்லாம் கொஞ்சம் கொடுத்தான், பார்த்து சொல்லு எந்த போட்டோ பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் ஆக வேண்டியதை பார்ப்போம். கொடு. கையெல்லாம் ஈரமா இருக்கு, நானே காமிக்கிறேன். சாந்தி, ஏய் என்னடி பண்ற? உங்க அண்ணன் கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் உலகநாதனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏண்டி வீணா மனசுல கற்பனை வளர்த்துட்டு இருக்க? அவங்க வீட்டுல நம்ம சம்பந்தம் எல்லாம் வச்சுக்க முடியாது. புரியாம பேசாத. நீதாம்மா புரிஞ்சுக்காம பேசுற. எனக்கு கல்யாணம் நடந்தா அது அந்த உலகநாதனோட தான் நடக்கும். இந்த மாதிரி உன்னோட தடவை போட்டோ எல்லாம் கொண்டு வந்து காட்டினேன். அக்கா, அக்கா, ஏண்டா மிச்ச காசுல உனக்கு ஒரு கமர் கட்டு வாங்கிட்டியா? போஷன்ருவேன். பார்க்காம போறா, ஏற்கனவே பாலிசி போட்டு போடோ. போ. வணக்கம் ஆண்டி, இவன் என் ஃப்ரெண்டு கௌரி சங்கர். வணக்கம்மா. சாந்தி வீட்டில் இல்லப்பா. ஐயோ, நான் சாந்திக்காக வரல ஆண்டி, உங்களுக்காக தான் வந்தேன். இவன் எல்ஐசியில் வேலை செய்கிறான், உங்ககிட்ட பாலிசி விஷயமா பேசிட்டு போகலான்னு தான் வந்தோம். எனக்கு எதுக்குப்பா பாலிசி இல்லை? பாருங்க தம்பி, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? நீங்க அடிக்கடி வருது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வராதீங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா? விட்டுடு, போலாம் வா. எப்போ வந்தீங்க? என்ன இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. என்ன உள்ள வாங்க. நான் வரேங்க. ஐயோ, உள்ள வாங்களே. நான் கிளம்பணும், டைம் ஆச்சு. ஏ அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, யாரும் எதுவும் சொல்லல. நான் வரேன். இல்ல, உங்க முகம் என்னமோ மாதிரி இருக்கு.
கண்டிப்பா ஏதோ சொல்லியிருப்பாங்க எங்க அம்மா. இருங்க, நான் அம்மா கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். எனக்காக நீங்க உள்ள வரீங்க. இங்கே இருங்க, போயிடக்கூடாது. இருங்க, வந்துடுறேன். உலகு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்னடா வரவு? உறவெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பழக்கம் அவ்வளோதான். அந்த பொண்ணு சாந்தி உன்னை விரும்புகிறாளா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு வேற வேலை இல்லை? எந்த பொண்ணு என்ன காதலிக்கிறான்னு பார்க்கறது உன் வேலையா? டேய், நான் என்ன பிளே பாய் நினச்சியாடா? we just friends டா. கூப்பிடாம என்னம்மா நீ பதில் சொல்லுமா? கேக்குறல்ல? அந்த பொண்ணு உன்னை என்னம்மா? விரும்புறா. நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன். அது அவங்க அம்மாக்கு பிடிக்கல. வாயை திறந்து பேசுமா. நீ வர வர உன் புள்ள மாதிரி நடந்துக்கிறமா. உன்னால உள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருக்கு. ஏன் நிக்கிறாங்கன்னு சொல்லுமா. இந்த முறை வந்தது இந்த ஆத்துக்கு வர கடைசி முறையா இருக்கு. நீ வாயை திறக்காம இந்த காரணத்தை கொண்டு இந்த ஆத்து பக்கம் வராத. என்னம்மா? வாடா. என்ன சொன்ன சொல்லு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.